நம்ம பல வருஷங்களா இந்த குரான் தப்சீர் இதெல்லாம் கேட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அந்த புரிதல் எல்லாம் நமக்கு உண்டோ. ஆனா அப்படி இருந்தோம் சில நேரத்துல வாழ்க்கையில ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுது. சில நேரத்துல வார்த்தைகளை நாம தெரியாம விட்டுடுறோம். தொழுகை நேரத்துல சில நேரத்துல கோட்டை விட்டுடுறோம். அது மாதிரி பல அசம்பாவிதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விஷயமா பல விஷயங்கள் வந்து விட்டு இருக்கிறது. அப்ப இத்தனை வருஷம் நம்ம இது செஞ்சிட்டோம். ஏன் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இல்ல, ஸ்லோவா இருக்குது, ஸ்லோ ப்ராசஸா இருக்குது அப்படி. அப்ப அதுக்கு வேற சும்மா கேக்குறேன், நீங்க எத்தனை வருஷமா பள்ளி தேய்க்கிறீங்க? தேய்க்கிறது ஒரு 2 நாள் பல்லு தேய்க்காம இருந்தா என்னதான்? 40 வருஷமா பல்லு தேய்க்குது, 2 நாள் தேய்க்காம இருந்தா என்ன சொல்லுங்க? அவ்வளவுதான். 40 வருஷமா பல்லு தேய்ச்சு 2 நாள் பல்லு தேய்க்காம இருக்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா இது எப்படின்னு கேட்டா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னு கேட்டா நாம நேரான மார்க்கத்துல போகணும்னு நாம எந்த அளவுக்கு ஜாகிரதையா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு உன்னிப்பா நாம கவனிச்சுட்டு இருக்கிறோமோ, அதே நேரத்துல உங்களை மனித வர வைக்கணும்னு சொல்லி நம்மளை விட அதிகமா யாரு இருக்கா? அப்படி இந்த சாதாரண மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த கை இருக்குல்ல, 5 விரல். இந்த 5 விரல் நமக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் உண்டோன்னு சொல்லுவாங்க. 5 விரல்ல ஒண்ணு அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். 2, 3 மலாய்க்கத்துகள் இல்லையா, நன்மை தீமை எழுதக்கூடிய அந்த மலாய்க்கத்துகள் இல்லையா, அந்த 2 மலாய்க்கத்துகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 3வது உங்களுடைய ரூஹ பிடிக்கக்கூடிய அவரு கரெக்டா எப்ப பார்த்து எப்ப உங்களை பிடிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சுன்னா உடனடியா பிடிக்கணும். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவருடைய நிரந்தரமான ஜாக்கிரதையில கண்ணோட்டத்துல யார் இருக்குது? சர்வைலன்ஸ்ல யார் இருக்கீங்க? நீங்க இருக்கீங்க. 5வதாக உங்க கூடயே ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டா இப்லீஸ். 5 பேர் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்குது. இந்த 5 விரல்கள் நமக்கு 5 பேர் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்குது. 5வது ஆள் என்னடான்னு கேட்டா எப்படா ஒன்ன வச்சு ஒரு தப்பு பண்ண வைக்கலாம், எப்படி தப்பு பண்ண வைக்கலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸ் சந்திச்சிருச்சு. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இப்லீஸ் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா கேக்குதுன்னு கேட்டா, ஆமா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற அப்படி இப்லீஸ் நான் தான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்குது, ஒருத்தனையும் கிடைக்க மாட்டேங்குது. நீ என்னடான்னு கேட்டா ஒரு ஊர்பட்ட ஆளை கிடைச்சிட்டு இருக்குது. என்னடா காரியம்? எனக்கு என்னோட வேலை எடுபட மாட்டேங்குது, நீ வந்து கரெக்டா இது பண்ணிட்டு இருக்குது எப்படின்னு. இப்லீஸ் என்ன சொல்றாரு தெரியுமா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட? நான் எல்லாம் உங்களை மாதிரி இல்லை, நான் எல்லாம் திட்டம் போட்டுதான் வேலை செய்யறேன். ஆளை எப்படி பிடிக்கணும்னு எனக்கிட்ட திட்டங்கள் இருக்குது. எப்படின்னு கேட்டா நான் வந்து மக்களை 3ஆ பிரிச்சிருக்குது. ஒண்ணு வந்து உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகள், உங்களை மாதிரினா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி திருத்த முடியாத கேஸ், இன்கோரிஜிபிள், திருத்த முடியாத கேஸ். எவ்வளவு உங்க பின்னாடி நடந்தும் காரியம் இல்லை. ஏன்னு கேட்டா நீங்க ரொம்ப கட்டிக்காரரு, ஜாகிரதையா இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய நினைவுல நீங்க லைவா இருக்கிறீங்க, உங்க மாதிரி பின்னாடி நடந்து காரியம் இல்லை. அப்படி நேரத்தை வீணாக்கிறதுக்கு நான் விரும்புறது இல்லை. 2வது ஒரு சில ஆளைய உண்டு. அவன் யாருன்னு கேட்டா அவன் கைக்கொடலே இருக்கவன், கைக்கொட்டையில இருக்கிறவன். அவன் யாருன்னு கேட்டா என் ரோபோட் மாதிரி. இன்னைக்கு பயானுக்கு போனா பயானுக்கு வந்துடான், மதியான அடிதடிக்கு போனோம்னா அங்க, படத்துக்கு போகணும்னா அங்க, அங்க தண்ணி போடணும்னா அங்க, என்ன வேணாலும் நான் சொன்ன மாதிரி செய்யக்கூடிய 2வது சாரார். அவனே எனக்கு பயம் இல்லை. ஏன்னு கேட்டா அவன் கை எனக்கு உள்ளங்கையிலே இருக்குது. 3வது ஒரு சாரார் இருக்குது. அவன் யாரு தெரியுமா? இதுல நாம ஃபர்ஸ்டா ரெக்கண்டா ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் ஆகவும் கூடாது. ஃபர்ஸ்ட் ஆகணும் ஆசை இருக்குது, ஆனா செகண்ட் ஆகுமான்னு கேட்டா செகண்ட் கண்டிப்பா ஆகக்கூடாது. 3வது ஒரு சாரார் உண்டு. அதுலயே இருக்கு நாம. இப்லீஸ் என்ன சொல்றதுன்னா என்னோட தூக்கம் எடுக்கிறதே யாருன்னு கேட்டா அந்த 3வது சாரார் தான். அவன் யாருன்னு கேட்டா அவன் பின்னாடியே நான் துரத்தி போயிட்டு இருக்கோம்.
அவன் என்னடான்னு கேட்டா எப்படியாச்சும் ஒரு தீமை அவங்ககிட்ட செய்ய வைப்பேன். செஞ்ச அந்த தீமைன்னு உணர்ந்து விட்டா உடனடியா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். கேட்ட உடனே என் மண்டையில மண்ணள்ளி போட்ட மாதிரி தண்ணி எல்லாம் வச்சு குடம் உடைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, சாயங்காலம் வேற தண்ணி குடம் உடைக்கிறது இல்லையா, மண்மானி எடுத்து உடைச்சா எப்படி, அந்த மாதிரி நான் அவ்வளவு நேரம் சென்றது நாஸ்தி ஆக்கிருச்சேன் சொல்லி இவரை நான் விட மாட்டேன். இந்த மூணாவது சாரார் இந்த மூணாவது சாரார்ல அபிபாய் நானும் நீங்க எல்லாம் எதுல இருக்கீங்க? இந்த மூணாவது சார். ஆதலால் அந்த 5 விஷயத்துல 5வது ஆளு சொன்னோம் இல்ல, நிரந்தரமா உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், உங்க கண்காணிப்புல இருக்கக்கூடிய உங்களுடைய சர்வைலன்ஸ்ல இருக்கக்கூடிய 5வது ஆளு, அவன் அப்பப்ப நம்மளை இது பண்ணும் போது அல் ஈமானு யஸீது வ யன்குஸு. ஈமான் என்று சொன்னால் பிளக்சுவேஷன், வோல்டேஜ் கூடி கம்மியா வருது இல்ல, அது மாதிரி உங்களுடைய ஈமான் ஏற்றத்தாழ்வு வரும். அதனால அதை நீங்க பசுமையா வைக்கணும்னா ஏற்கனவே நம்ம சொன்ன செயற்கரும் வையக்ஷா, கொஞ்சாவது குஷு நம்ம உள்ளதுல இருந்தா அப்பப்ப அந்த பயான் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் எச்சாகும். எதுக்கு வெள்ளிக்கிழமை 4 ரக்காத்து தொழுகிறதுக்கு பதிலா 2 ரக்காத்து தொழுதா போதும், மீதி 2 ரக்காத்து என்ன அது எதுக்கு? எதுக்கு சார்ஜ் ஏத்துறது தான். ஒரு வாரம் உங்களுக்கு வேண்டிய அந்த புத்துணர்ச்சி உங்களோட தக்குவா விஷயத்தை செய்யறது குத்துபாவோட ஃபரல் இல்லையா? பெரிய நஷ்டம் என்னன்னு கேட்டா நம்ம சகோதரிமாருக்கு இது கிடைக்கிறது இல்லை. ஜமாத் இஸ்லாமிக்கு இருக்கான்னு கேட்டேன். எங்க இருக்குது? இங்க இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்துக்கு ரொம்ப கம்மி. அங்கதான் அங்க தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும் பார்த்தா நமக்கு ரொம்ப கம்மி. ஆனா இந்த 800 பள்ளிவாசலும் மற்ற பள்ளிவாசலும் மாதிரி இல்ல. குத்துபாக்கு ஆளுங்க வர்றாங்க. மற்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் போறதை விட அதிகமான கூட்டம் அனுபவத்துறது நம்ம பள்ளிவாசல்கள்ல. ஏன்னு கேட்டா குத்துபா அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். 2வது பள்ளிவாசல் மூலமா என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசல் வாயிலாக என்னென்ன விஷயம் செஞ்சாங்களோ அத்தனை விஷயம் நம்ம பள்ளிவாசல் மூலமா நடந்துட்டு இருக்குது. வட்டியில்லா கடன் நடந்துட்டு இருக்குது, பாலியேட்டிவ் கேர் நடந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பள்ளிவாசல் மூலமா நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்கள்ல வரக்கூடிய லேடிஸ் ஒவ்வொரு வாரமும் இந்த குத்துபா கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் பயங்கரமான முன்னேற்றம் பெண்கள் மத்தியில் ஏற்படுவதற்கு காரணமே மெயினா அதுதான். இங்க மலையாளிகளுக்காவோட பள்ளிவாசல் உண்டோ கீழ்பாக்கத்துல வருமா, அங்க இருக்குது. அங்க லேடிஸுக்கு கூட இதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் பெண்கள் கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்லாம் இன்னும் அதிகமா உண்டாகணும். இருந்தா தான் அவங்களுக்கு மத்தியிலேயும் இந்த ஒரு சிந்தனை ரீதியான ஒரு மாற்றம் வரும்போது ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமா எதிரொலிக்கும்.